ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Redmi Note 10s மொபைலுக்கு நியூவாக MIUI 13 அண்ட் Android 12க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட்டு Redmi Note 10s குளோபல் ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு லாஸ்ட் வீக்கே MIUI வெர்ஷன் 13.0.6.0க்கான அப்டேட் வந்து பார்ஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒரு Redmi Note 10s குளோபல் ஸ்டேபிள் யூஸராக இருந்து இன்னும் அப்டேட் பண்ணலைன்னா உங்கள் மொபைலோட அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்கள். இந்த MIUI 13 பேஸ்டு Android 12க்கான அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க. இதுவும் ஒரு MI பைலட் டெஸ்டர்ஸ்க்கான அப்டேட் தான். இந்த அப்டேட்டோட சைஸ்ன்னு பார்க்கும்போது அரௌண்ட் 2.9 GB இருக்குது. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா வெயிட் பண்ணுங்கள், அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க, அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுறாதீங்க. இல்லைனா அப்டேட் ரோல் பேக் ஆகிட்டு வேற ஒரு யூஸருக்கு ரோல் அவுட் ஆயிரும். அகைன் உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த அப்டேட் வந்து இப்போதைக்கு Redmi Note 10s குளோபல் ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் குளோபல் ஸ்டேபிள் ரோம்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மந்தோட எண்ட் இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்குள்ள Redmi Note 10s இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கும் இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ Redmi Note 10s இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸும் வெயிட் பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்மி, MI, போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இந்த 13.0.6.0 அப்டேட் மூலமாக Redmi Note 10s மொபைலில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டேபிள் MIUI 13 பேஸ்டு Android 12க்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ MIUI 13 அப்டேட்டில் இருக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் Android 12 இருக்க ஃபீச்சர்ஸ் ரெண்டுமே இந்த அப்டேட் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து மே 2022க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஸ்டமோட செக்யூரிட்டி அண்ட் ஸ்டேபிலிட்டியுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Android 12 பொறுத்த வரைக்கும் ப்ரைவேசியை நல்லாவே என்ஹான்ஸ்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் மெட்டீரியல் UI தீம்ஸ்லேயுமே ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ண உடனே ஹோம் ஸ்க்ரீனோட வால்பேப்பர் வந்து சேஞ்ச் ஆயிருந்தது. அண்ட் MIUI 13ல் நிறையவே நியூ வால்பேப்பர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் Android 12ஓட ப்ரைவேசி ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாவது ஆப் யூஸ் பண்ணும்போது அந்த ஆப் வந்து உங்கள் கேமரா இல்லை மைக்கை ஆக்சஸ் பண்ணுச்சுன்னா ஸ்டேட்டஸ் பாரோட லெஃப்ட் சைடில் அதோட ஐக்கான் வந்து ஷோ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மூலமாக உங்கள் பர்மிஷன் இல்லாமல் எந்த ஆப்பும் கேமரா ஆர் மைக்கை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப் வந்து உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்கள் கேமராவையோ மைக்கையோ ஆக்சஸ் பண்ண முடியாது. MIUI 13 பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருந்தது. கண்ட்ரோல் சென்டர் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பாரை பொறுத்த வரைக்கும் MIUI 13ஓட நியூ கண்ட்ரோல் சென்டர் வந்து ஷோ ஆகலை. பட் ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த நியூ கண்ட்ரோல் சென்டரை எப்படி உங்கள் மொபைலில் எனபிள் பண்ணுறதுன்னு ஒரு டெடிகேட்டடான வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் MIUI 13ஓட நியூ சைட்பார் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூச்சர் வந்து உங்கள் மொபைலோட செட்டிங்ஸில் ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸில் இருக்கும். இது ஆல்வேஸ் ஆன்னு செட் பண்ணுறது மூலமாக உங்கள் மொபைலோட எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் இந்த சைட்பாரை யூஸ் பண்ணி இதில் இருக்க ஆப்ஸை உங்களால் ஃப்ளோட்டிங் விண்டோவில் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஃப்ளோட்டிங் விண்டோன்னு பார்க்கும்போது MIUI 13ல் ரொம்பவே ஸ்மூத்தாக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் MIUI 13ஓட நியூ விட்ஜெட்ஸும் கொடுத்துருக்காங்க. கிளாக் அண்ட் வெதர் விட்ஜெட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில விட்ஜெட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மேஜராக எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல. அண்ட் பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது இந்த அப்டேட்டில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் நியூ கேம் டர்போ வந்து இந்த அப்டேட் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் கேம் டர்போ 5.0வை எப்படி உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ லிங்க்கையும் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா இந்த மொபைலுக்கு இதுதான் MIUI 13ஓட ஃபஸ்ட் அப்டேட்டுங்கிறதுனால ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். பட் அடுத்து வர அப்டேட்ஸில் அதையும் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அண்ட் இது வந்து ஒரு இனிஷியல் அப்டேட்டுங்கிறதுனால இதில் எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கோ சேம் டைம் பக்ஸும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ MIUI 13 அண்ட் Android 12 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா அப்டேட் பண்ணுங்கள், இல்லைனா வெயிட் பண்ணி ஸ்டேபிள் அப்டேட் வந்ததுக்கப்புறம் கூட பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக Redmi Note 10s இந்தியா ஸ்டேபிள் யூசர்ஸ்க்கும் இந்த அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் நீங்கள் ஒரு Redmi Note 10s குளோபல் ஸ்டேபிள் யூஸராக இருந்து இந்த அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் வேறு என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் அண்ட் பக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
set.